ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் எப்படி க்ரீன் கிராமை க்ரீனாக குக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த க்ரீன் கிராமை நம்ம ஓவர் நைட் என்ன பண்ணணும், நல்லா சோக் பண்ணிடணும். நல்லா தண்ணி விட்டு நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணியாச்சுன்னா அந்த க்ரீன் கிராம் நமக்கு ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ குக்கரில் வைக்காமே நம்ம க்ரீன் கிராமை குக் பண்ணிடலாம். குக்கரில் வச்சா அதோட கலர்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நம்ம ஒரு ஓப்பன் வெசல்லே எப்படி குக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் சோக் பண்ண க்ரீன் கிராம்ஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம குக் பண்ணுற பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தாலே தெரியும் நல்லா சோக் ஆகி இருக்குது. ஸோ இப்போது இனி மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் இது. இப்போ நாம் இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கம்மியாக போதும், ஏன்னா க்ரீன் கிராம் ஆல்ரெடி சோக் ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக அது குக் ஆகிடும். இப்போ நாம் அதை ஒரு ஓப்பன் பேன்லேயே வச்சு குக் பண்ணிடலாம். நான் இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா கூட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது நமக்கு கலர் மாறாமல் க்ரீன் கலர்லேயே வரும் நம்மளோட க்ரீன் கிராம். அதே இது குக்கரில் வச்சிட்டோன்னா நமக்கு கலர் எல்லாம் போயிடும். ஸோ இது பார்க்கலாம், வெரி குயிக்காக ரெடி ஆகிடும். ஜஸ்ட் 5-10 மினிட்ஸ்லேயே இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் சோக் பண்ணியாச்சுன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் க்ரீன் கிராமை நீங்கள் கஷ்டப்பட்டு குக்கர்லலாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நைட் மட்டும் சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வெசல்லே குக் பண்ணிடுங்க. க்ளோஸ்ட் வெசலில் குக் பண்ணாலும் இப்போ நம்ம இதுக்கு லிட்டு போட்டாலும் எகெயின் இதோட கலர்லாம் போயிடும். ஸோ நம்ம இப்படி ஓப்பனாகவே வச்சு கூடிய மட்டும் குக் பண்ணிட்டோன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த ஸ்கின்னில் இருக்க கலர் போகாது, அப்படி இருக்கும். ஸோ நமக்கு அதோட சேர்ந்து நியூட்ரியன்ஸும் அப்படியே இருக்கும். இப்போவே பாருங்கள், லைட்டாக கொதிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நமக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும் இவ்வளோ குயிக்காக க்ரீன் கிராம் வேகுமான்னு. ஈவன் நான் சொல்ல போனேன்னா வெஜிடபிளை விடைக்குமே ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எட்ஜஸ்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குக் ஆகி எப்படி க்ரீன் கலரில் இருக்குன்னுங்கிறத உங்களுக்கு நான் அழகாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.